எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் February 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதலாவது சர்வதேச செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரான்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பிரான்ஸ் நாட்டில் முதல் சர்வதேச செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாடானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றிருக்காங்க. ஸோ பிரான்ஸுடைய அதிபராக இமானுவேல் மேக்ரான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரான்ஸுக்கு இந்த மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக சென்றிருக்காங்க. ஸோ இமானுவேல் மேக்ரான் மற்றும் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில தான் இந்த முதல் சர்வதேச செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாடு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸில் நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் மார்சேலி அப்படிங்கிற நகரத்தில் புதிய இந்திய துணை தூதரகமானது தொடங்கி வைக்கப்படுது. செகண்ட் கொஸ்டின், சைக்ளோன் 2025 கூட்டு ராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளிடையே மேற்கொள்ளப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா மற்றும் எகிப்து. ஸோ இந்திய ராணுவத்துக்கும் எகிப்து நாட்டின் ராணுவத்துக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி தான் இந்த சைக்ளோன் 2025 அப்படிங்கிறது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி எதுக்காக நடத்துகிறாங்க? இந்த கடல் படை பயிற்சி, கூட்டு ராணுவ பயிற்சி, விமானப்படை பயிற்சி, இந்த மாதிரி பல்வேறு பயிற்சிகள் நடத்துகிறாங்களே, எதுக்காக இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவை வந்து இன்னும் வலுப்படுத்துறது, அதே மாதிரி டெக்னிக்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறது. இப்போது நம்ம நாட்டு வீரர்கள் வந்து எகிப்து நாட்டு வீரர்களோட பயிற்சியில் மேற்கொள்ளும் போது அவங்க என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயங்களுக்காக தான் இந்த பயிற்சிகளானது மேற்கொள்ளப்படுது. ஸோ இப்போ சைக்ளோன் 2025 அப்படிங்கிற பயிற்சியானது ராஜஸ்தானில் தொடங்கப்பட்டிருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்தின் மகாராஜன் ஃபீல்டு ரேஞ்சில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா February 10 23ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். ஸோ இந்த சைக்ளோன் பயிற்சி எந்த வருஷத்துலேருந்தே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2023ஆம் ஆண்டுலேருந்து நடத்தப்பட்டு வருது. ஸோ அதன்படி இந்த வருஷம் நடத்தப்படுறது மூன்றாவது ஆண்டாக இந்த பயிற்சியானது இந்த வருஷம் ராஜஸ்தானில் தொடங்கப்பட்டிருக்கு. இதுக்கு முந்தைய வருஷம் 2024 செகண்ட் எடிஷன் 2வது பதிப்பு எங்கே நடைபெற்றதுன்னா எகிப்து நாட்டின் அன்சாஷ் நகரத்தில் நடைபெற்றது. எகிப்து நாட்டுடைய கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னா கெய்ரோ. மூன்றாவது கேள்வி, இஸ்ரோவுடன் இணைந்து நவீன செமிகண்டக்டர் சிப்பை எந்த ஐஐடி வடிவமைத்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை ஐஐடி. ஸோ இஸ்ரோ அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இதோட தலைவராக இப்போ பார்த்தீங்கன்னா வி நாராயணன் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த இஸ்ரோ கூட இணைஞ்சு சென்னை ஐஐடி பார்த்தீங்கன்னா நவீன செமிகண்டக்டர் சிப்பை வந்து உருவாக்கியிருக்கு. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சுயசார்பு இந்தியாவை மாற்றணும், செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவை மாற்றணுங்கிறதுக்காக ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து 2020ஆம் ஆண்டு மே 12ஆம் தேதி தொடங்கப்பட்டது. எவ்வளோ கோடி மதிப்பீட்டில் அப்படின்னா 20 லட்சம் கோடி மதிப்பீட்டில். ஸோ நமக்கு தேவையானது நம்மளே உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஆத்ம நிர்பர் பாரத். ஸோ அனைத்துலையுமே சுயசார்பு அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம், தன்னிறைவு அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிறதோட 5 பில்லர்ஸ், 5 தூண்கள் என்ன அப்படின்னா எக்கனாமி, பொருளாதாரத்தை மேம்படுத்துறது, அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது. இப்போ சாலை போக்குவரத்து அப்படின்னா அதுக்கு நவீனமான சாலைகள், தங்கு தடையின்றி சாலைகள் அமைக்கிறது, ரயில்வே நிலையங்களை புனரமைக்கிறது, அதே மாதிரி இப்போ நெட்வொர்க் இணையதளம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கான வசதிகள், இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மேம்படுத்துறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ், நெக்ஸ்ட் வந்து வைப்ரண்ட் டெமோகிராஃபி. இப்போ மக்கள் தொகை, உலகிலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா இருக்கு. ஸோ இப்போ அந்த மக்கள் தொகையை சரியாக பயன்படுத்தணும். அதுலேயும் முக்கியமாக இளைஞர்கள் அதிகமாக நம்ம இந்தியாவில் இருக்காங்க. ஸோ இந்த மக்கள் தொகையை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து முன்னேற முடியும் இந்தியா. ஸோ துடிப்பான மக்கள் தொகை மற்றும் தேவைன்னா டிமாண்ட், இப்போ என்ன தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான உற்பத்தியை மேம்படுத்துறது. இந்த மாதிரியான ஒரு 5 பில்லர்கள், அதாவது 5 தூண்களின் அடிப்படையில் தான் ஆத்ம நிர்பர் பாரத் வந்து தொடங்கியிருக்காங்க. இப்போ இந்த ஆத்ம நிர்பர் பாரத்துடைய ஒரு பகுதியாக தான் இந்த திட்டத்தின் கீழ் தான் இந்தியாவிலே முழுக்க உள்நாட்டிலே வந்து நவீன செமிகண்டக்டர் சிப்பை சென்னை ஐஐடி இஸ்ரோவோட இணைஞ்சு உருவாக்கியிருக்காங்க. ஸோ சென்னை ஐஐடி பார்த்தீங்கன்னா விண்வெளி தரத்தில் செமிகண்டக்டர்களை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சக்தி மைக்ரோ ப்ராசஸர் திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் தான் இப்போ இந்த நவீன செமிகண்டக்டர் சிப்பானது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது முழுக்க இந்தியாவிலே உருவாக்கப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னா திருவனந்தபுரத்தில், கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இஸ்ரோவுடைய இனர்ஷியல் சிஸ்டம்ஸ் யூனிட் வந்து இருக்கு. ஸோ அங்கே தான் இந்த செமிகண்டக்டர் சிப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த சிப்பை வடிவமைத்தது யார் அப்படின்னா சென்னை ஐஐடி மூலமாக தான் இந்த செமிகண்டக்டர் சிப்பு வடிவமைக்கப்பட்டு இப்போ இஸ்ரோவில் இனர்ஷியல் சிஸ்டம்ஸ் யூனிட்ல வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின்,
4வது கேள்வி, மத்திய அரசின் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஊரக வளர்ச்சி அமைச்சகம். ஸோ இப்போ இது ஊரக வாழ்வாதார திட்டம், கிராமப்புறங்களில் செயல்படுத்துற திட்டம் அப்படின்னாலே அது ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழ் தான் செயல்படுத்தப்படும். ஸோ இந்த ஸ்கீமோட நேம் பாருங்க, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம். ஸோ அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருத்தவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு ஒரு வேலை இருந்துச்சுன்னா அதுக்கான சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும். ஸோ இந்த தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏழை குடும்பங்களுக்கு வந்து சுய வேலை வாய்ப்புகள், திறன் சார்ந்த வேலை வாய்ப்புகளை வழங்குறதன் மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய நிதி பங்களிப்பு திட்டம். அதாவது இந்த திட்டத்துக்கு வந்து இப்போ 100 ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறாங்க அப்படின்னா 100 ரூபாயில் இந்த திட்டம் செயல்படுத்துறாங்கன்னா அதில் 60 ரூபாயை வந்து மத்திய அரசும் 40 ரூபாயை மாநில அரசும் வழங்குவாங்க. ஸோ 60:40 அப்படிங்கிற விகிதத்தில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படும் நிதி பங்களிப்புல. ஸோ எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுதுன்னா ஊரக வளர்ச்சி அமைச்சகம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஊரக பகுதிகளில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக ஸ்வன் ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனாவானது செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தை இப்போ ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த தேசிய ஊரக வாழ்வாதார திட்டமானது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ 2012 பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசுடைய தேசிய ஊரக வாழ்வாதார திட்டத்துடைய ஒரு பகுதியா தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கமானது செயல்படுத்தப்பட்டு வருது. இப்போ இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பீகாரை விட குறைவாக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க தமிழகத்துக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தெரிவிச்சிருக்கு. ஸோ தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பீகாரோட ஒப்பிடும்போது பீகாருக்கு பார்த்தீங்கன்னா 2000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு 1046 கோடி தான் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஸோ ரொம்ப குறைவாக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்கீம் பற்றி நம்ம இப்போ பார்க்குறோம். அடுத்த 5வது கேள்வி, முதல்வர் மருந்தகம் அமைக்கும் தொழில் முனைவோருக்கு அரசு வழங்கும் மானியம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி, 3 லட்சம் ரூபாய். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ முதல்வர் மருந்தகம் திட்டத்தின் கீழ் இப்போ 1000 மருந்தகங்களானது அமைக்கப்பட இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதாவது ஏழைகளுக்கு மலிவான விலையில மருந்து பொருட்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு சார்பில் முதல்வர் மருந்தகம் திட்டமானது தொடங்கப்படுது. ஸோ இந்த மாத இறுதிக்குள்ள இந்த திட்டம் வந்து தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமா 1000 மருந்தகங்கள் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி மருந்தகங்கள் தொடங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் வழங்கப்படும். அதாவது 2 தவணைகளாக இந்த மானியம் வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கவனிங்க, இப்போ மக்கள் அதாவது முதல்வர் மருந்தகம் அமைக்கிறாங்களே 1000 மருந்தகங்கள் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த மருந்தகங்கள்ல ஜெனரிக் மெடிசன் அதாவது பொதுப்பெயர் மருந்துகள், பொதுப்பெயர் மருந்து அப்படின்னா இப்போ பாராசிட்டமல், இப்போ நமக்கு முடியல அப்படின்னா பாராசிட்டமல் போடுவோம், அது வந்து பொதுப்பெயர் மருந்து. அதுவே கால்பால்ங்கிறதும் பாராசிட்டமல் தான், ஆனா பிராண்ட் நேம் வந்து கால்பால். ஸோ இங்க முதல்வர் மருந்தகங்கள்ல என்ன விற்பாங்க அப்படின்னா பொதுப்பெயர் அதாவது பாராசிட்டமல், இந்த மாதிரி பொதுப்பெயர் மருந்துகளை தான் விற்பனை செய்வாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த திட்டம். ஸோ மூலப்பெயர் மருந்துகளையும் இன்னும் சில மருந்துகளையும் குறைவான விலையில மக்கள் பெறுவதற்காக இந்த முதல்வர் மருந்தகம் திட்டமானது தொடங்க போறாங்க இந்த மாத இறுதிக்குள்ள. ஸோ இந்த முதல்வர் மருந்தகத்தை அரசே அமைக்க மாட்டாங்க. ஸோ அரசு அமைக்கிறதுக்கு மானியம் கொடுப்பாங்க, இன்னொருத்தவங்க அமைக்கிறதுக்கு மானியம் கொடுப்பாங்க மக்கள் அமைக்கிறதுக்கு. ஸோ அப்படி மக்கள் அமைக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் இந்த முதல்வர் மருந்தகத்தை அமைக்கலாம் அப்படின்னா பிஃபார்ம் படிச்சிருக்கவங்க, டிஃபார்ம் படிச்சிருக்கவங்க அமைக்கலாம். இல்லைன்னா அந்த பிஃபார்ம் டிஃபார்ம் படிச்சவங்களுடைய ஒப்புதல் பெற்றவங்க வந்து இந்த முதல்வர் மருந்தகத்தை அமைக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த முதல்வர் மருந்தகத்தை ஒருவர் அமைக்கணும் அப்படின்னா அவருக்கு பாத்தீங்கன்னா 110 சதுர அடிக்கு குறையாம சொந்த இடம் வச்சிருக்கணும், இல்லைன்னா வாடகை இடமானது அவங்க வச்சிருக்கணும். அப்படி அமைக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அரசு வந்து 3 லட்சம் ரூபாயை மானியமா வழங்குறாங்க 2 தவணையாக. முதல் தவணையில வந்து 1.50 லட்சத்தை வந்து கொடுக்குறாங்க. 2வது தவணையில பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புக்கான மருந்துகள், இது வந்து பணமா கொடுத்துருவாங்க, இது வந்து மருந்துகளா கொடுப்பாங்க. 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதையும் விட கூடுதலாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கூட்டுறவு வங்கிகள்ல அந்த நபர் வந்து கடன் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த 6வது கேள்வி, ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2018ஆம் ஆண்டு. ஸோ இந்த ஸ்கீம் பத்தி லாஸ்ட் நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சமக்ர சிக்ஷா அபியான் அந்த நேமும் கேட்பாங்க, ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் அப்படின்னு கேட்பாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2018ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரீகேஜிலேருந்து 12th வரைக்கும் படிக்கிறாங்க இல்லையா மாணவர்கள், அதாவது ப்ரீகேஜி டு 12th வரைக்கும் அனைவருக்கும் தரமான
கல்வியை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சமக்கர சிக்ஷா திட்டமானது தொடங்கப்பட்டது. அதாவது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம். இந்த ஸ்கீம் 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், அடுத்து டீச்சர் எஜுகேஷன் ஸ்கீம் சொல்லிட்டு 3 திட்டங்கள் இருந்தது. அந்த 3 திட்டங்களையும் ஒருங்கிணைச்சு தான் இந்த சமக்கர சிக்ஷா அபியான் வந்து 2018 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் மத்திய அரசுடைய நிதி பங்களிப்பு திட்டம். அதாவது 60% வந்து மத்திய அரசு, 40% வந்து மாநில அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நிதி வழங்குவாங்க. ஸோ இப்போ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு வழங்கக்கூடிய 2401 கோடியை மத்திய அரசு இன்னும் விடுவிக்காம வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை வந்து தெரிவிச்சிருக்கு. ஸோ ஏன்னா இவங்க விடுவிக்கிற பணத்தை வச்சுதான் ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடுறது, அதே மாதிரி கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 கீழ் தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடானது ஏழை மாணவர்களுக்கு வழங்கப்படுது. 8th வரைக்கும் படிக்கிறவங்க மாணவர்கள் வந்து இலவசமாக படிச்சுக்கலாம். அவங்களுக்கான ஃபீஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நிதியை வச்சு தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த நிதியை வந்து இன்னும் விடுவிக்காம வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் மத்திய அரசு விடுவிக்கலைன்னு சொல்லி தெரிவிக்கிறாங்கன்னா, பிஎம்சி பள்ளி திட்டத்தை நம்ம தமிழ்நாட்டில் செயல்படுத்தாததுனால இதை விடுவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. பிஎம்சி பள்ளி திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன பரிந்துரைக்கிறாங்கன்னா, மும்மொழி கொள்கையை வந்து பரிந்துரைக்கிறாங்க. மும்மொழி கொள்கையை பின்பற்றக்கூடிய மாநிலங்களில் தான் இதை செயல்படுத்த முடியும்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ஸோ இது வந்து தமிழக அரசுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்சி பள்ளிகள் திட்டத்தை தமிழ்நாடு அரசு வந்து செயல்படுத்தாம இருக்காங்க. அடுத்த 7வது கேள்வி, சிங்கார சென்னை 2.0 திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2021 ஆண்டு. ஸோ சிங்கார சென்னை 2.0 இப்போ எப்படி நம்ம ஸ்மார்ட் சிட்டி மிஷன் பார்க்குறோம் இல்லையா, அது வந்து நம்ம நாட்டில் முக்கியமான ஒரு 100 நகரங்களை தேர்வு செஞ்சு அந்த நகரங்களை உள்கட்டமைப்பு மேம்படுத்துறதுக்காக ஸ்மார்ட் சிட்டி மிஷன், அதாவது பொலிவுறு நகர திட்டம் மத்திய அரசுனால 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2015 ஜூன் 25ஆம் தேதி தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது. அது வந்து ஸ்மார்ட் சிட்டி மிஷன். ஸோ அதே மாதிரி இது சென்னையில் மட்டும் அங்கே சென்னையை வந்து ஒரு பசுமை மிகுந்த நகரமாக மாற்றணும், அதே மாதிரி குப்பை இல்லாத தூய்மையான நகரமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக, அங்கே உள்ள உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சிங்கார சென்னை 2.0 வந்து 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து தமிழக அரசால் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எப்போ இந்த சிங்கார சென்னை அப்படிங்கிற ஒரு பேரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1996 சிங்கார சென்னை அப்படிங்கிற பேர்ல பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தை செயல்படுத்துறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இப்போ முதலமைச்சர், அப்போ பார்த்தீங்கன்னா சென்னையோட மேயரா இருந்தாங்க. அந்த டைம்ல சென்னையை வந்து குப்பை இல்லாத தூய்மையான நகரமாக, பசுமையான நகரமாக மாற்றணுங்கிறதுக்காக இந்த இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா திமுக அரசு வந்து சிங்கார சென்னை 2.0 திட்டத்தை வந்து 2023 தொடங்கியிருக்காங்க. இந்த ஸ்கீமை கிரேட்டர் சென்னை கார்பரேஷனும் சென்னை பெருநகர நீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் வாரியமும் இணைந்து தான் வந்து செயல்படுத்துறாங்க இந்த சிங்கார சென்னை 2.0. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பூங்காக்கள் அமைக்கிறது, கழிவுநீர் தொட்டிகள் அமைக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பசுமை நகரமாக தூய்மை நகரமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களானது செயல்படுத்தப்படுது. இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் பற்றி பார்க்குறோம்னா, இந்த சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா சென்னையில் பெசன்ட் நகர் கடற்கரையில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு பிரத்யேகமாக மரப்பால வசதியானது ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ எவ்வளோ கோடிலாம் 1.61 கோடியில் ஏற்படுத்தியிருக்காங்க. இதை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. 8வது கேள்வி, இந்திய எரிசக்தி வாரம் 2025 என்ற கருத்தரங்கம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தில்லி. ஸோ ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்திய எரிசக்தி வாரம் அப்படிங்கிற பேர்ல கண்காட்சி மற்றும் கருத்தரங்கமானது நடத்தப்படுது. இந்த வருஷம் வந்து டெல்லியில தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கண்காட்சியில, அதாவது இந்த இந்திய எரிசக்தி வாரம் அப்படிங்கிற கண்காட்சி மற்றும் கருத்தரங்கத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றிருக்காங்க. அவங்க உரையாற்றிய போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாருமே நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதாவது 2030ஆம் ஆண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறனை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் அப்படின்னா காற்றாலை மூலமா, நீராற்றல் மூலமா, சூரிய ஆற்றல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யறது, எரிசக்தி உற்பத்தி செய்யறதா நம்ம என்ன சொல்றோம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தின்னு சொல்றோம். ஸோ 2030க்குள்ள 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறன் அடைகிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்து பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி. ஸோ பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கமானது 2023 ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 50 லட்சம் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி திறனை அடையணும் அப்படிங்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்திய ரயில்வேல கார்பன் டை ஆக்சைடு, கரியமில வாயு உமிழ்வை வந்து உமிழ்வு இல்லாத நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்
சூரிய மின் உற்பத்தி திறன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து 32 மடங்கு அதிகரிச்சிருக்கு. சூரிய ஆற்றல் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறது அப்படிங்கிறது கடந்த 10 வருஷத்துல 32 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதன் மூலமா உலகிலே பாத்தீங்கன்னா 3வது பெரிய சூரிய மின் உற்பத்தியாளராக இந்தியா உருவெடுத்திருக்கு. ஸோ சூரிய மின் உற்பத்தி அப்படின்னோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? இப்போ ரீசெண்டா 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா சூரிய வீடு இலவச மின்சார திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 1 கோடி வீடுகளுடைய மேற்கூரைகளில் சோலார் பேனல்ஸை பொருத்தி அதன் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா தங்களுடைய வீடுகளில் மேற்கூரைகளில் சோலார் பேனல்ஸ் பொறுத்துறவங்களுக்கு 300 யூனிட் இலவசமாக மின்சாரமானது வழங்கப்படும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் புதைப்படிம எரிபொருள் அப்படின்னா நிலக்கரி, பெட்ரோல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா புதைப்படிம எரிபொருள் தான். புதைப்படிம எரிபொருள் அல்லாத எரிசக்தி திறன் அப்படிங்கிறது 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாரிஸ் ஒப்பந்த இலக்குகளை எட்டிய முதல் G20 நாடு நம்ம இந்தியான்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல்ல வந்து இப்போ எத்தனால் கலக்குறாங்க. ஏன்னா நம்ம கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது வெளிநாடுகள்லேருந்து தான் இறக்குமதி செஞ்சு அதை சுத்திகரித்து பெட்ரோல் வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ அந்த பெட்ரோல் இப்போ நம்ம வந்து இறக்குமதியை குறைக்கணும் அப்படின்னா உற்பத்தி இங்கே வந்து கச்சா எண்ணெயை வந்து உற்பத்தி செய்யணும். இல்லைன்னா வேற என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம பால் இருக்கு, பால் வந்து ஒரு 4 பேருக்கு கொடுக்கணும்னு நினைக்கணும்னு வச்சுங்களேன். அதில் கொஞ்சம் தண்ணி கலந்தோம்னா 4 பேருக்கும் போயிடும் அப்படின்னா அந்த மாதிரி தான் பெட்ரோல்ல எத்தனால் கலந்து அதிகமான வாகனங்களுக்கு பயன்படுத்தும் வகையில் எத்தனால் கலப்பானது திட்டமானது செயல்படுத்தப்படுது. இப்போ 19% கலக்கப்படுகிறது பெட்ரோல்ல. அது அக்டோபருக்குள்ள 20% அப்படிங்கிற அளவுக்கு இலக்கை எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்திய எரிசக்தி வாரம் வந்து இப்போ எங்க நடந்துச்சு? தில்லியில யசோ பூமி அப்படிங்கிற மாநாட்டு அரங்கில் நடந்துச்சு. இதுல பேசிய போதுதான் பிரதமர் மோடி அவர்கள் இந்த தகவல்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 9வது கேள்வி, நாரி அதாலத் என்பது டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி, பெண்களுக்கான நீதிமன்றம். ஸோ நாரி அதாலத் அப்படிங்கிறது பெண்களுக்கான நீதிமன்றம். இப்போ குடும்பத்துல பாத்தீங்கன்னா வன்முறைப்படுத்துறாங்க, இல்லைன்னா வரதட்சணை கொடுமைப்படுத்துறாங்க, இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்களே பெண்கள், பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெண்களுக்கான நீதிமன்றமானது அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது நாரி அதாலத்தானது அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ கிராமப்புறங்கள்ல அனைத்து மாநிலங்கள்லுமே இந்த நாரி அதாலத் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா தேவி தெரிவிச்சிருக்காங்க. இவங்க வந்து மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர். ஸோ இப்போ மிஷன் சக்தி அப்படிங்கிற ஸ்கீம், அதாவது என்னன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி அளிக்கிறது, பாதுகாப்பு அளிக்கிறது, பராமரிப்பு அளிக்கிறதன் மூலமா அந்த பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மிஷன் சக்தி திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 2021 to 26ஆம் ஆண்டு வரைக்கும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் தான் கிராம பஞ்சாயத்து அளவில் பெண்களுக்கான நீதிமன்றங்களானது அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ சோதனை அடிப்படையில் அசாம்லையும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையும் இப்போ நீதிமன்றமானது அமைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா February 1 வந்து மத்திய பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க இல்லையா? அந்த பட்ஜெட்ல பாலினத்துக்காக அதாவது 8.86% பாலின பட்ஜெட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதாவது பாலின சமத்துவத்தை ஏற்படுத்தும் வகையில பாலின பட்ஜெட்டுக்கு 8.86% ஒதுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் தேசிய ஊட்டச்சத்து திட்டம், அதாவது போஷன் அபியான், இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2018. ஸோ குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், நெக்ஸ்ட் வளரிளம் அதாவது இளம் பெண்கள் இவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு நீக்கி அவங்களுக்கு ஊட்டச்சத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேசிய ஊட்டச்சத்து திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் போஷன் பக்வாடா நிகழ்ச்சியானது நடத்தப்படுகிறது. மத்திய அரசு சார்பில் 2 வாரங்களுக்கு 2 weeks வந்து போஷன் பக்வாடா அப்படிங்கிற நிகழ்ச்சி, அதாவது ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிடணும், ஊட்டச்சத்து வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 7வது போஷன் பக்வாடா நிகழ்ச்சி வந்து March 18 April 2 வரைக்கும் நடைபெற இருக்கு. அடுத்து சுபோஷித் பஞ்சாயத்து, இதுவும் ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம் தான். இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்தை மேம்படுத்தக்கூடிய கிராமங்கள் ஒரு 1000 கிராம பஞ்சாயத்துகளுக்கு தேர்வு செஞ்சு அந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு விருதானது வழங்கப்படுகிறது. இந்த சுபோஷித் பஞ்சாயத்து திட்டத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2024 December 26 பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட் நியூஸ், உலக அளவுல அதிகமான யூனிகார்ன் நிறுவனங்களை கொண்ட நாடாக 3வது இடத்துல இந்தியா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீசெண்டா உச்சநீதிமன்றம் வந்து வாக்குப்பதிவு இயந்திர தரவுகளை வந்து அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு.
நெக்ஸ்ட் இணைய மோசடி தொடர்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து I4C அப்படிங்கிற வலைதளத்தில் புகார் அளிக்க முடியும். ஸோ இப்போ 19 கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து புகார் அளிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இணைய மோசடி தொடர்பாக நம்ம புகார் தெரிவிக்கணும் அப்படின்னா 1930 அப்படிங்கிற உதவி எண் வந்து நம்ம கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி அது தொடர்பான புகார்களை அளிக்க முடியும். ஸோ அது அந்த நம்பர் வந்து செயல்பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த வர நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா மூலதன செலவு வந்து நம்ம நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.3% அதாவது 15.48 லட்சம் கோடியா இருக்கும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இப்போ இருக்கிற நிதியாண்டில் 11 லட்சம் கோடி வந்து சொல்லியிருப்பாங்க. 11 லட்சம் கோடி மூலதன செலவினமாக. இப்போ வர 2025-26 நிதியாண்டில் மூலதன செலவினம் வந்து 15.48 லட்சம் கோடியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்த ஜிடிபியில் 4.3% வந்து மூலதனத்துக்காக அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ February 15 பார்த்தீங்கன்னா Group 1 Prelims Test Batch வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து எல்லா யூனிட்டுமே கவர் பண்ணிடுவோம். இதுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்னா 999. உங்களுக்கு வேர் டு ஸ்டடி புக் லிங்க் இதெல்லாமே ஷேர் பண்ணிடுவோம். ஷெட்யூல் வேணும், வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ தாராளமாக கேட்கலாம். அடுத்த February 20 பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் இயர் ஜூலை டு இந்த இயர் ஜூன் வரைக்கும் 12 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுவோம். இதுக்கான ஃபீஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச், ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் அப்டேட்டட் சிலபஸ் வைஸாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதலாவது சர்வதேச செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரான்ஸ். இரண்டாவது கேள்வி, சைக்ளோன் 2025 கூட்டு ராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளிடையே மேற்கொள்ளப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா மற்றும் எகிப்து. மூன்றாவது கேள்வி, இஸ்ரோவுடன் இணைந்து நவீன செமிகண்டக்டர் சிப்பை எந்த IIT வடிவமைத்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை IIT. நான்காவது கேள்வி, மத்திய அரசின் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஊரக வளர்ச்சி அமைச்சகம். ஐந்தாவது கேள்வி, முதல்வர் மருந்தகம் அமைக்கும் தொழில் முனைவோருக்கு அரசு வழங்கும் மானியம் டேஷ்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 3 லட்சம் ரூபாய். ஆறாவது கேள்வி, ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2018 ஆண்டு. ஏழாவது கேள்வி, சிங்கார சென்னை 2.0 திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2021. எட்டாவது கேள்வி, இந்திய எரிசக்தி வாரம் 2025 என்ற கருத்தரங்கம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தில்லி. ஒன்பதாவது கேள்வி, நாரி அதலாக் என்பது டேஷ்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பெண்களுக்கான நீதிமன்றம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.